நம் பிரேஸ் டிவி நேயர்களே, அனைவரும் இணைந்து நீங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நீங்கள் வாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள்ளாலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் இப்போது நம்ம இந்த நாட்களில் இன்றைக்கு சுதந்திர தின விழாவை நம்ம இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது 80 ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்து. இந்த சுதந்திர நாட்களில் நாம் நம்முடைய தேசத்தில் சுதந்திரம் இருக்கிறதா, நம்ம ஜனங்கள் சுதந்திரத்தோடு வாழுகிறாங்களா என்பதை பற்றி தான் நாம் இப்போது தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் இணைந்து வாங்க. டிவிக்கு முன்பாக ஒரு மனத்தோடு கருத்தோடு நம்ம இந்த ஜெபத்தை செய்யலாம். இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அதனால் நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் இருக்கிற அனைவரும் இந்த நாட்களில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த நாளில் வீடுகளில் நீங்கள் லீவில் பிள்ளைங்க இருப்பாங்க, பெரியோர்கள் இருப்பாங்க. நீங்கள் அனைவரும் இந்த ஜெபத்தில் இணைந்துருங்க. ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம பண்ணிடுவோம். சரியா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய சர்வ வல்லமுள்ள தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா, நீர் உன்னதமான தேவன். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல கிரியை செய்கிற தேவன் வேறு இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, நீர்தான் பெரியவர் அப்பா, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன். ஆண்டவரே, இந்த நாட்களில் உமோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை தகப்பனே நீர் அதை கேட்கும்படியாகவும், அந்த எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் பார்க்கும்படியாகவும், எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு சேமத்தை நீர் தரும்படியாக உம்முடைய கரத்தில் இந்த விண்ணப்பத்தை நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல, இதோ இந்த டிவிக்கு முன்பாக இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க குடும்பங்களை இன்றைக்கு இந்த நாட்களில் அவங்க ஜெபிக்கிற வேளையில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்க மீது இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவங்க குடும்பங்களை உலாவி கொண்டிருப்பீராக. ஆண்டவரே, உண்மையே நேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தகப்பனே உம்மோடு ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த தயவினால் அவர்களை பாதுகாத்து அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நீர் அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை நீர் இந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிக்கலாம். வாங்க, மற்றவர்களெல்லாம் நீங்கள் அழைத்து பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்னாடி, ஏன்னா இந்த நாட்களில் நம்ம நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த சுதந்திரம் வாங்கி முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வெள்ளையர்களிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போது அந்த சுதந்திரம் நம்ம தேசத்தில் இருக்கிறதா? நம்ம இந்த தேசத்தில் வாழுகிற மக்கள் சுதந்திரமாய் வாழுகிறாங்களா என்பதை நாம் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நம்மளை தாழ்த்தி அவரை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை தாழ்த்தி அவரை தேடி அவர் முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலகும்போது தேவன் அந்த ஜெபத்தை அவர் கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்முடைய தேசத்துக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு சேமத்தையும் கொடுப்பார் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறா தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் பரிசுத்தமான தேவன். அவர் சொன்ன வார்த்தையை அவர் மாற்றி அவர் அமைக்க மாட்டார். அதனால் அவர் என்ன சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறோ அந்த வாக்குகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாட்களில் நம்ம 80 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று இந்த இந்திய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனைவரும் இந்த நம்ம சுதந்திரம் கிடைத்து விட்டாயிற்று என்று சிறு பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அவர்கள் கொடியேற்றி, தலைவர்கள் கூட அவர்கள் கொடியேற்றி, ஒவ்வொரு தேசத்திலையும் கொடிகளை ஏற்றி அவர்கள் இந்த நாட்களில் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை அவர் வெளிப்படுத்தி நம்முடைய தேசத்தில் இந்த நாளில்
கொண்டாடுகிறாங்க. ஆனால் நாம் வந்து இதை பார்க்கும்போது இப்போது இந்த நாட்களில் நம்ம இந்திய தேசத்தில் எல்லா ஜனங்களும் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? இன்றைய நாட்டில் இந்த நாட்களில் இருக்கிற தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் நம்முடைய மக்களுக்கு சுதந்திரமாய் வாழ்வதற்கு வழி செய்திருக்கிறார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். சரியா? 80 ஆண்டுகள் வந்து சுதந்திரமாகி விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தலைவர்கள் வந்து நம்ம காந்தியடிகள் வந்து போராடி அவரோடு கூட அனைத்து மக்களும் இணைந்து போராடினாங்க. எப்படி போராடினாங்கன்னா, நம்முடைய தேசம் சுதந்திரம் கிடைப்பதற்காக, வெள்ளையரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மிகவும் போராடினார்கள். அநேக நாட்கள் போராடி சிறைவாசம் அனுபவித்தார்கள். உணவில்லாமல், உடையில்லாமல், அவர்கள் தூக்கமில்லாமல், சரியான வாழ்க்கை இல்லாதபடிக்கு அவர் வெயில்களிலும் வெளிகளிலும் திறந்த வெளியிலும் அவர்கள் தன்னுடைய உடை கூட இல்லாதபடிக்கு, கால்களில் செருப்பு கூட இல்லாதபடிக்கு தூக்கம் இல்லாமல் போராடி அநேகர் இந்த காரியத்தில் உயிர் நீத்தார்கள். அந்த தலைவர்கள் நம்முடைய தேசத்துக்காக, மக்கள் வாழ்வதற்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இப்போதுள்ள தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்களில் வந்து இப்போதுள்ள தலைவர்கள் பதவிக்காக போட்டி போடுறாங்க. பதவி ஆசை, பண ஆசை, பதவி ஆசை. இந்த ஜனங்களை நாம் நன்றாக வாழ வைக்க வேண்டும், சமாதானமாக வாழ வைக்க வேண்டும், ஜனங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாதபடிக்கு பதவி ஆசை, பண ஆசை, பேருக்காக, புகழுக்காக, நான் என்ற உயர்வுக்காக அவர்கள் வந்து இப்போது தேசத்தில் நான் தலைவராக இருக்க வேண்டும், நான் அதிகாரியாக இருக்க வேண்டும், நான் இந்த காரியத்தில் நான் என்ற அகந்தையோடு இந்த நாட்களில் ஜனங்கள், இந்த அதிகாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இந்த நாட்களில் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? நாம் வந்து ஓட்டு போட்டு அதிகாரிகளை, தலைவர்களை எடுத்திருக்கிறோம். அதன் பின்பு நம்முடைய வார்த்தைகள் நாம் கேட்பது கிடைக்கிறதா? அவர்கள் வாக்கு கொடுத்தது நமக்கு வந்து சேருகிறதா? அல்லது நம்முடைய நாட்டில் வந்து ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிறத போல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? எல்லா விதத்திலும் ஜனங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கிறதா? அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்டாலும் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் இல்லை, நம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரம் இல்லை. நாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் நம்முடைய தேவைகள் வந்து சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அநேக ஆண்டுகள் வந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், தலைவர்களுக்குள்ள போட்டி பொறாமை, இதனால் ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. விலைவாசி உயர்வுகள்னாலும் இன்னுமாக நமது அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாது. அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும், நிர்வாகம் பண்ணுவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். இன்னும் வந்து அவர்கள் மூலமாக எந்த ஊழல்களும் நடக்காதபடிக்கு அந்த ஊழல்கள் அகற்றப்பட வேண்டும். அவர்கள் நேர்மையாக வாழ வேண்டும். ஜனங்களுடைய காரியத்தில் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், அதிகாரிகள் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் நம்ம நாட்டில் வரணும். ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக, ஜனங்களுக்காக, இந்த தேசத்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக தலைவர்கள் இருக்கிறார்களா? ஜனங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா? அப்படி படும்போது தானே சுதந்திரம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல முடியும். நம்முடைய தேசத்தில் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் வாழ முடியாதபடி கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் எப்படி சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ்கிறாங்க, சமாதானமாய் வாழ்கிறாங்க என்று சொல்ல முடியும்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நம்முடைய தேசத்தில் சுதந்திரம் கிடைத்தாலும் ஜனங்கள் மத்தியில் சுதந்திரம் இல்லாதபடிக்கு தான் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை மாற்றுவதற்காக நம்முடைய தலைவர்கள் நேர்மையாயும் உண்மையாயும் ஜனங்களுக்குடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாகவும் அவர்களுடைய நிர்வாகத்தில் ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கிற நிர்வாகம் ஞானத்தோடும் உண்மையாயும் இருக்கும்படி நாம் இந்த நேரத்தில் தலைவர்களுக்காகவும், நாட்டு தலைவர்களுக்காகவும், நாட்டு அதிகாரிகளுக்காகவும், தேசத்தை ஆளுகிறவர்கள், தேவனுடைய ஆளுகை அவர்கள் மீது உண்டாக வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் கூடி ஒரு மனமாய் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த சுதந்திரம்
கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் 80 ஆண்டுகள் ஆகியும் எங்கள் தேசத்துக்கு சுதந்திரம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் சமாதானமாய் வாழ முடியாதபடிக்கு, எங்களுடைய கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு, மனிதர்கள் கொடுக்கிற வாக்குறுதி அவர்களாலேயே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆனால் என் தேவன் கொடுக்கிற வாக்குறுதி, என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நீர் ஒரு நாள் மாற்றாத தேவன் ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க நாட்டு தலைவர்களையும் எங்க தேசத்து அதிகாரிகளையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே சப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் இந்த நாட்களில் சுதந்திர தினமும் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே பெருமிதமாய் தகப்பனை கொடியேற்றி கொண்டாடுகிற இந்த வேளையில் அவருடைய இருதயங்களை ஏசப்பா நீங்க ஊடுருவி பாயும்படியாக உணர்வுகளை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க உணர்வு அடைய வேண்டும் இயேசுவே நாமத்தினாலே. இப்போது சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகள் ஆயும் மக்கள் சுதந்திரமாய் வாழுகிறார்களா? நாம் அதிகாரிகள் சுதந்திரமாய் வாழ்றாங்க. பணத்தினாலும் பெருமையினாலும் பதவியினாலும் அவர்கள் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க ஆண்டவரே. அப்ப ஜனங்கள் சுதந்திரமாய் வாழ்றாங்களா? ஜனங்கள் சமாதானமாய் வாழ்றாங்களா? ஜனங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா? குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது? குழந்தைகள் தேசத்தில் சமாதானமாக இருக்கிறார்களா என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு ஞானம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. அவர்கள் செய்கிற நிர்வாகத்திலே ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்மை உண்டாகட்டும் இயேசப்பா. நீங்க சொன்னீங்களே சப்பா, ஆபிரகாமை அழைத்து நீ எனக்கு உண்மை உத்தமமா இரு என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை தகப்பன் இன்று இந்த நாட்களில் இருக்கிற தலைவர்கள் மத்திய இருதயத்தில் நீங்க போடுங்க ஆண்டவரே. உமக்கு அவர்கள் உண்மையாய் வாழ, உம்முடைய நீர் உண்டாக்கிய ஜனங்களுக்கு உண்மையான வேலைக்காரராய் அந்த அதிகாரிகள் மாறும்படியாக ஜனங்களை நடத்துகிற ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒரு உணர்வை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உணர்வு உள்ளவர்களாக அல்லேலூயா ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் ஜனங்களுக்காக உயிர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஜனங்களுக்காக அவர்கள் உயிர் கொடுக்கிறதை விட்டு அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறதை விட்டு தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக அப்பா வாழ்றாங்க தகப்பனே. பதவிக்காக வாழ்றாங்க. பதவி சண்டை, போராட்டம், போட்டி, பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த தலைவர்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு உணர்வை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே நீரே பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். உம்மையே பற்றிக்கொள்ற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்ப உம்மை போல் வாழ தலைவர்களுக்கு கர்த்தர் உணர்வை தாரும் ஆண்டவரே. உம்மை போல் வாழட்டும். உம்முடைய வார்த்தையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த தேசத்தில் உயிரோடு மாமிசத்தில் வாழும்போது ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே ஆண்டவரே. அந்த காரியங்களை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொண்டு அப்பா தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாயும், தேசத்தின் மக்களுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாயும், தேசத்தின் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறவர்களாயும் தேவன் அவர்களை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பாவுமை துதிக்கிறோம்ப்பா, அப்பாவுமை துதிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்க தேசத்துக்கு ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க தேசத்தின் மீது உம்முடைய இரக்கம் வருவதாக. எங்க தேசத்தின் மீது உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. எங்க தேசத்தின் மீது உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. உண்மை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா மக்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கல்வாரில் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. உம்மை அறியாதிருந்தாலும் தகப்பனே அப்பா அந்த அதிகாரிகள் மீது உம்முடைய ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் சிலுவையிலே அப்பா நீர் தன்னை ஒப்புக் கொடுத்து சிலுவையிலே அறையப்பட்டு வழிந்தோடிய, முள்முடி சூடப்பட்டு வழிந்தோடிய அந்த ரத்தம் ஆண்டவரே தலைவர்கள் மீது பாய்வதாக ஆண்டவரே. இருதயங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. அப்பா இருதயங்களை நீர் சுற்றிகரிங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால சுற்றிகரிங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மையான சுதந்திரத்தை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக, உண்மையான சுதந்திரத்தை ஜனங்கள் வாழும்படியாக ஹல்லேலூயா இந்த அதிகாரிகள் ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, ஜனங்களை நல்வழியில் நடத்துகிறவர்களாக தேவன் மாற்றுங்கப்பா. உம்முடைய கல்வார் ரத்தத்தினால் அவர்களை சுற்றிகரிங்க. அநேக பாவங்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் அப்பா பாவங்கள் செய்திருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவங்க பாவங்களை கழுவி சுற்றிகரிங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்பா
அவங்க பாவங்கள் கழுவப்படுவதாக. அல்லேலூயா. அவங்க பாவங்கள் கழுவப்பட்டு தலைவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து ஆண்டவரே தேசத்தின் பிள்ளைகளாய் மாற அப்பா நீர் அவர்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே அப்பா நியாயமாயும் அப்பா நீதியாயும் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாயும் அப்பா அந்த தேசத்து மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாயும் தேவன் தலைவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்களில் இருந்து தகப்பனே பதவி சண்டை போட்டி பொறாமைகள் அவர்களை இருதயங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுங்க. ஆண்டவரே அப்பா அப்பா தலைவர்களையும் அதிகாரிகளையும் தகப்பனே பொல்லாத வழிகளில் நடத்துகிற பொல்லாத சத்ரு ஆண்டவரே அவர்கள் இருதயத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே இந்த தேசத்தின் பொல்லாத சத்துருக்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரை தூண்டாதபடிக்கு பொல்லாத வழிகளை நடத்தாதபடிக்கு தலைவர்களை வழிமாறி போக பண்ணாதபடிக்கு என் தேவாதி தேவன் ஆண்டவரே அவர்களை நீர் ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா அவர்களை கெடுக்கிற பொல்லாத சத்துருக்களை இயேசுவின் நாமத்தை நாங்கள் சபித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்டு போவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. அப்பா தலைவர்களை ஆண்டவரே அதிகாரிகளை பெரியோர்களை ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இருதயங்களை கெடுத்து விடாத இருதயங்களை மாற்றாதபடிக்கு இருதயத்தில் ஆண்டவரை சத்துருக்கள் போய் இருதயங்களை அப்பா முரண்பாடாய் வைக்காதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வழிமாறி போக விடாதபடிக்கு சத்துருக்களை கர்த்தர் துரத்துவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. அக்கினியால் எரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக. எங்க நாட்டை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. துரத்தப்பட்டு போவதாக ஆண்டவரே. எங்க தேசத்துல உம்முடைய ஆளுகை வரட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்க தேசத்துல உண்டாக வேண்டும் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவமான தேவன், நீரே மகிமையின் ராஜா. நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய அதிகாரம் உம்முடைய ஆளுகை எங்க தேசத்துல உருவாக வேண்டுமாய் செபிக்கிறேன், வர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்கள் மூலமாக தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு அதிகாரிகள் மூலமாக தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. என் தேவனீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றியப்பா. இப்போது கூட இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆமென்றும் ஆமென்று எங்க தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்மத்தை நல்ல ஒரு சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜனங்கள் சமாதானமாய் வாழ அமைதியாய் வாழ சந்தோஷமாய் வாழ கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி இந்த சுதந்திர நாளிலே தேவன் கொடுக்கும்படியாக சுதந்திர இந்தியாவை நீர் உண்மையாய் மாற்றும்படியாக நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கர்த்தர் இந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். நம்முடைய தேசத்தில் இந்த சுதந்திர நாளில் சுதந்திர இந்தியாவில் நம்ம இந்திய தேசத்து மக்கள் சுதந்திரமாய் வாழும்படியாகவும் நேர்மையாய் வாழும்படியாகவும் தலைவர்களும் அதிகாரிகளும் ஜனங்களுக்கு நேர்மையாயும் உண்மையாயும் உத்தமமாயும் வாழ தகப்பன் இந்த நாட்களில் உங்களுடைய ஆளுகை எங்கள் தேசத்துக்கு வரும்படி உங்களுடைய கர்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுத்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த விண்ணப்பம் நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதான ஒற்றுமை நம்முடைய தேசத்தில் அனைத்து மத மொழி இன மக்கள் மத்தியிலே மத இன மக்கள் மத்தியிலே ஒரு சகோதரத்துவம் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. மத கலவரங்கள் வன்முறைகள் முற்றிலும் நீங்கி அமைதியான சூழல் நம்முடைய தேசத்தில் வரணும். மத கலவரங்கள் ஏன்னா மத இன மொழி தெரியாத ஒருவருக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சமாதான குறைவுகள் அமைதி இன்மை நம்முடைய தேசத்தில் அனைத்து மொழி மத இன மக்கள் மத்தியில் இருக்கிற குறைபாடுகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற அந்த குறைபாடுகளை தேவன் மாற்றி மத இன மொழிகள் பேசுகிற அத்தனை பேரும் ஒற்றுமையாயும் ஐக்கியமாயும் சமாதானமாக இருக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த தகப்பனே இதோ இந்த விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் தேசத்தில் மத இன மொழி அத்தனை மக்கள் மத்தியிலும் ஆண்டவரை வெவ்வேறு மொழி பேசுகிறவர் மத்தியிலும் வெவ்வேறு மதத்தினர் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா வன்முறைகள் மத கலவரங்கள் வன்முறைகள் பிரச்சனைகள் அடிகள் சண்டைகள் போராட்டங்கள் பொறாமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இன மொழி மக்கள் மத்தியில் ஆண்டவரே கலவரங்கள் தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஏசப்பா. கலவரங்களை தூண்டி மக்கள் மத்தியில் ஆண்டவரே இன்னும் அநேக மக்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே கலவரங்களை தூண்டி
மக்களை அலக்களிக்கிற பொல்லாத காரியங்களை செய்கிற பொல்லாத சத்துரு எங்கள் தேசத்தை அலக்களிக்காதபடிக்கு தகப்பனே, ஒரு மனம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மத இன மொழி இன மக்கள் மத்தியில் ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியம், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிற மக்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மனம் ஐக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே. கலவரங்கள் மாற்றப்படுவதாக, கலவரங்கள் நிறுத்தப்படுவதாக, பிரச்சனைகள் மாறப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒருமனப்படுத்தும் அப்பா, ஒருமனப்படுத்த எங்க தேசத்து ஜனங்களை, தேசத்து மக்களை இயேசுவின் நாமத்தில் நீர் ஒருமனப்படுத்தும் ஆண்டவரே. ஐக்கியத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ஹல்லேலூயா. சகோதரத்துவம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சகோதரத்துவம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒருமனம் உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன மக்கள் மத்தியிலே, மொழி மக்கள் மத்தியிலே ஆண்டவரே, வெவ்வேறு மொழி மத்தியிலே, வெவ்வேறு இன மக்கள் மத்தியிலே ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்துக்கும் மாநிலங்களுக்கும் ஆண்டவரே சமாதானம், ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒற்றுமையோடு ஒவ்வொரு காரியங்களை இணைந்து செய்கிற கிருபை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படியே எங்க தேசத்துல ஒவ்வொரு மொழி பிரச்சனை இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அவர்களும் இந்த தேசத்து மக்களும் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதற்கு என் தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க. அதை கெடுக்கிற பொல்லாத ஆவி, அந்த சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவி, ஹல்லேலூயா ஆண்டவரே, அந்த பொல்லாத ஆவியை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு மத மொழி மக்கள் மத்தியில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. கலவரங்களை தூண்டாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால எந்த பிரச்சனை ஆனாலும் அதை அவர்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஐக்கியமாயும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஒற்றுமையோடு வாழ கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவரே எங்க நாட்டில் எங்க தேசத்துல சுதந்திரம் என்று சொல்ல முடியும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் இல்லாமல் கலவரத்தோடு வாழுகிற பொழுது எப்படி ஆண்டவரே சுதந்திரம் என்று சொல்ல முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்கள் எல்லாம் கடந்து போயிட்டாங்க ஆண்டவரே. ஆனா மக்கள் அதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அதனுடைய அந்த காரியத்தை எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்பதை அதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு தன்னை அவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாற்றிக்கொள்றாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அதனுடைய விலை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அதற்கு எவ்வளவோ உயிர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்திற்கு எத்தனையோ தலைவர்கள் உயிர் கொடுத்துறாங்க. அது உயிர் தியாகம் பண்ணி பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. அது மகா பெரியதான அந்த சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்தை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்ணியமாய் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் பெருமையோடு அதை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரை நீங்க பேசுங்க ஆண்டவரே. அதான் அந்த சுதந்திரத்தை நாங்கள் அப்ப அலக்களிக்காதபடிக்கு ஆண்டவரே, நிர்விசாரமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாங்கள் கண்ணியமாய் பெற்றுக்கொள்ள, கண்ணியமாய் நடத்தும்படியாக ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஓ ஹல்லேலூயா, மொழி பிரச்சனை வராதபடிக்கு, இன பிரச்சனை வராதபடிக்கு, மத பிரச்சனைகள் வராதபடிக்கு எல்லோரும் ஒன்று என்று சொல்லத்தக்கதான இருதயத்தை எங்க தேசத்துல கர்த்தர் தாரும் ஆண்டவரே. எங்க தேசத்துல கர்த்தர் தாரும் ஐயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்ப, ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவர், ஒற்றுமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கர்த்தர் தருகிற தயவுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னுமாக நாம் அடுத்த விண்ணப்பத்தை நாம் ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் நம்ம இந்திய தேசத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது எந்த இடத்துலையுமே பொருளாதார வளர்ச்சி நம்முடைய இந்திய தேசத்தில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். சுதந்திர நாள் இந்த நாட்களை நாம் வந்திருக்கிறோம். இந்த நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் நம்முடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதா? தேசம் நம்முடைய ஜனங்கள் சமாதானமாய் வாழ்றாங்களா? பொருளாதாரத்தில் சமாதானமாய் வாழ்றாங்களா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. அநேக ஜனங்கள் வறுமை கோட்டின் கீழே தான் இருக்கிறாங்க. வருமான குறைவினால, வறுமையினால அநேக கிராமங்களில் வறுமையினால கொண்டிருக்கிறாங்க. உணவில்லாமல், உடை இல்லாமல், விலைவாசி உயர்வினால கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதபடிக்கு ஏழை எளிய மக்கள் துயரப்படுறாங்க. அவங்க மிகவும் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. துயரத்தோடும் வேதனையோடும்
ஆண்டவரே அவங்களுக்கு வருமானம் இல்லாதபடிக்கு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. படிப்பு அறிவு கூட இல்லாதபடிக்கு ஏனாம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடிக்கு வறுமையில் இருக்கிற ஜனங்கள் இப்போது கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்முடைய இந்தியா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக இல்லை. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்ட மக்கள் உயர்வடைய வேண்டும். அவங்க வாழ்க்கை தரம் உயரப்பட வேண்டும். அதற்காக நம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். இந்த நாட்களை சுதந்திரம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில், சுதந்திரத்திற்காக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வரணும். அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். வறுமை மாறணும். அவர்களுக்கு இருக்கிற நிந்தைகள் மாறணும். அவர்களுக்கு இருக்கிற எல்லா விலைவாசிகளினால் அவங்க அவதிப்படுறாங்க. ஏழை எளிய மக்கள் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு கிடைக்கல, கல்வி கிடைக்கல, இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணிகள் அவர்களை விட்டு விலகும்படியாக விலைவாசி உயர்வுனால அவங்க வாழ முடியாதபடிக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் பாதுகாத்து அவங்க வறுமைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எல்லோரும் இணைந்து ஜெபிக்க. வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாட்களில் 80 ஆண்டுகள் ஆன சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி தலைவர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற அந்த மக்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. பொருளாதார வளர்ச்சி அடைந்து விட்டதாக சொல்லி பெருமிதம் கொள்றாங்கப்பா. ஆனால் ஏழை எளிய ஜனங்கள் மத்தியில் பொருளாதாரம் அடையல ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தில் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தலைவர்கள் பெருமிதம் கொள்ளும் போது ஆண்டவரே வறுமை கோட்டின் கீழே ஆண்டவரே எளியவர்கள் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி இல்லாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, படிப்பறிவு இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, பிள்ளைகள் வாழ முடியாதபடிக்கு தவிக்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்கு, நிந்தையை அனுபவிக்கிற மக்களுக்கு, வறுமையிலே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க இறங்குங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அந்த மக்கள் மீது கர்த்தர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழுகிற மக்கள் ஆண்டவரே. அப்பா அவங்க பச்சிளம் குழந்தைகள் கூட இரவு உணவில்லாமல் தூங்குறாங்கன்னு சொல்லப்படுது ஆண்டவரே. அவர்கள் இரவு உணவில்லாமல் எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே உணவில்லாமல் இருக்கிறாங்க அப்பா. இந்த நாட்களை எத்தனையோ குழந்தைகள் உணவு இல்லாமல் பசியாய் மடிந்து போறாங்க ஏசப்பா. எத்தனையோ கிராமங்கள்ல தேவனை அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற, பொருளாதாரம் உயர்வு அடையாதபடிக்கு எத்தனையோ கிராமங்கள்ல இருக்கிறாங்கப்பா. அவர்கள் ஆண்டவர் உணவு இல்லாமல் பிள்ளைகள் மடிக்கிறாங்க, ஜனங்கள் மடியப்பட்டு போறாங்க, முதியோர்கள் மடிந்து போறாங்க, வியாதிக்கு வழி இல்லாமல் ஆஸ்பத்திரி இல்லாதபடிக்கு சிக்கி தவிக்கிறாங்க. அப்படி மடிந்து போற மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தாரும் ஆண்டவரே. பொருளாதார உயர்வு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பொருளாதார உயர்வை அவர்களை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. அவர் இருக்கிற மாநிலங்கள்ல, அவர் இருக்கிற கிராமங்களுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய் பறந்து காக்கிற பட்சிகளை போல தேவாதி தேவன் அவரை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் சந்திங்கப்பா. வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்களை கர்த்தர் சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரை கொண்டு சந்தித்து அவருடைய வாழ்வு நிலை பெறும்படியாக, வாழ்வாதாரம் கிடைக்கும்படியாக ஆண்டவரே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அவர்களும் வளர்ச்சி அடையும்படியாக தேவன் அவர்களை பாதுகாக்கும்படி இயேசப்பா நீங்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புங்கப்பா. அனுப்பி அவர்களை சந்திங்க இயேசப்பா. உணவில்லாமல் கஷ்டப்படுகிற, உணவில்லாமல் வறுமையாய் வாடுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உணர்வை கொடுப்பீராக. உணவு கொடுங்க ஆண்டவரே, உணர்வு கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் வழி செய்வீராக ஆண்டவரே. ஓ கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்க நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவரே மழை பொழிய செய்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கும் வறுமையாய் வாழுகிற ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா தலைவர்கள், பெரியவர்கள், அதிகாரிகள் அவர்கள் மத்தியிலே கவனம் செலுத்தும்படி கர்த்தர் கிருபை தாங்க. அவர்கள் மத்தியிலே கவனம் செலுத்தி படிக்க முடியாதபடிக்கு மக்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம், குழந்தைகள் படிக்க முடியாத இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நீர்தாமே ஆறுதலா அடைக்கலமா இருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள கிருபை அவர்களுக்கு
இரக்கம் செய்யும்படியாய் உடைய கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே பொருளாதார வளர்ச்சி இல்லாதபடிக்கு, ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழாதபடிக்கு அவர்களுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தும்படி, பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கும் கிடைக்கும்படியாக, தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக அப்பா அரசியல் மூலமாய் அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவை கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே, உண்மை வெளிப்படுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஒரு சில நிமிடங்கள் நாம் இந்த இணைந்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நாம் என்ன காரியத்துக்காக ஜெபித்தோமோ அதை என் தேவன் கேட்டு அதை ஆசீர்வாதமாக எங்களுக்கு நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த விண்ணப்பங்களை இப்படி பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களையும் இந்த நாட்களில், இந்த சுதந்திர தின நாட்களில் அவர்களையும் மகிழப்படுத்த பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.